முதல் கேள்வி போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் சி பரணி. இரண்டாவது கேள்வி கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ செயங்கொண்டார். மூன்றாவது கேள்வி கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர். நான்காவது கேள்வி செயங்கொண்டார் எந்த ஊரை சேர்ந்தவர்? விடை ஆப்ஷன் டி தீபங்குடி. ஐந்தாவது கேள்வி செயங்கொண்டார் டேஷ் மன்னரின் அவைக்கள புலவராக பணியாற்றினார்? விடை ஆப்ஷன் ஏ முதற் குலோத்துங்க சோழன். ஆறாவது கேள்வி செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி பலபட்டடை சொக்கநாத புலவர். ஏழாவது கேள்வி 96 வகை சிற்று இலக்கியங்களுள் ஒன்று. விடை ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி. எட்டாவது கேள்வி தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் எது? விடை ஆப்ஷன் டி கலிங்கத்து பரணி. ஒன்பதாவது கேள்வி கலிங்கத்து பரணி டேஷால் பாடப்பெற்றது? விடை ஆப்ஷன் சி கலித்தாலிசை. பத்தாவது கேள்வி கலிங்கத்து பரணி டேஷ் தாழிசைகள் கொண்டது? விடை ஆப்ஷன் ஏ 599. 11வது கேள்வி சிங்கம் டேஷில் வாழும்? விடை ஆப்ஷன் சி முளை. 12வது கேள்வி வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை ஆப்ஷன் பி வெம்மை குடல் கரி. 13வது கேள்வி பின் வருவனவற்றில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். இவர் அன்னம் வீடு தூது என்ற இதழை நடத்தினார். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வாய்ந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். விடை ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 14வது கேள்வி புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி எம்ஜிஆர். 15வது கேள்வி பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் டி காமராஜர். 16வது கேள்வி பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் சி எம்ஜிஆர். 17வது கேள்வி எம்ஜிஆர் எங்கு பிறந்தார்? விடை ஆப்ஷன் ஏ கண்டி, இலங்கை. 18வது கேள்வி எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார்? விடை ஆப்ஷன் பி கும்பகோணம். 19வது கேள்வி எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஷ்? விடை ஆப்ஷன் சி குடும்ப வறுமை. 20வது கேள்வி இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது? விடை ஆப்ஷன் பி பாரத். 22வது கேள்வி 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ்?
விடை ஆப்ஷன் சி மதுரை. 22வது கேள்வி எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் டேஷ். விடை ஆப்ஷன் டி இலவச காலனி திட்டம். 23வது கேள்வி எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் டேஷ். விடை ஆப்ஷன் ஏ சென்னை பல்கலைக்கழகம். 24வது கேள்வி இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது எந்த ஆண்டு எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி 1988. 25வது கேள்வி பின் வருவனவற்றில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. உவமை தொகையில் வல்லினம் மிகும், உருவகத்தில் வல்லினம் மிகும், எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி 3 தவறு. 26வது கேள்வி பின் வருவனவற்றில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் அடுத்து வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. விடை ஆப்ஷன் சி கூற்று 1, 2, 3 சரி. 27வது கேள்வி பின் வருவனவற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் பி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. 28வது கேள்வி பின் வருவனவற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் சி பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். 29வது கேள்வி பின் வருவனவற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஏ அதை செய்தது நான் அல்லேன். 30வது கேள்வி பின் வருவனவற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி உங்களோடு வருவோர் நாங்கள் அல்லோம். தேங்க்யூ.